என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி கொஞ்சம் லஞ்சமா. அதுக்கு பிறகு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பிடிச்சி இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் எனக்கு எதிர்த்து ஓட்டு போட்டார். என் கண் முன்னே பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இரவென்றும் பகலென்றும் பாராம ஊர் ஊரா ரத்தத்தை விரைவியா சிந்தி தனக்கு ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாம அம்மா தமிழகம் முழுவதும் சுழன்று வந்து அண்ணா திமுக ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சிக்கு துரோகம் விளைவித்து எட்டப்பரா இருந்து ஒருவர் எதிரிலோடு சேர்ந்து நமக்கு எதிராக வாக்களித்தார்கள். அதை கூட நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, வேண்டாம் ஒன்னா இணையலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய கருத்தை கேட்டு ஒன்னா இணைத்து இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு கொடுத்தோம். துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்தா கொடுத்தோம். அற்புதமான இலாக்கா கொடுத்தோம். அதற்கு பிறகு எதிரிகளோடு சேர்ந்து கூட்டு சதி செஞ்சாங்க.